ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கலாட்டா. இன்னைக்கு அடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கிராண்ட் ஸ்வீட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதை நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா இதை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது நம்ம ஊற வைக்க போறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் அரைக்கும் போது நல்லா காஞ்ச மிளகா மஞ்சு வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வாசமாக இருக்கும் தோசை சுடும் போது. 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காவை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் சேர்க்கலைன்னா சின்னதாக தேங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் நடுவில் கடிக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்த உடனே 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கொஞ்சமாக கறி லீவ்ஸை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். மாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா சாஃப்டாக வந்துடும் வெங்காயம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றி நம்ம அழகாக அப்படியே தோசை மாதிரி திரட்டிட வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க தோசையை. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஓரத்துலாம். ஒரு சைடு வெந்த உடனே இதை திருப்பி போட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் கம்மியாக போகுதுன்னா நீங்கள் இவ்வளோ எண்ணெய் விட தேவையில்லை. 1 டீஸ்பூன் எண்ணெயே கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் முருவலாக வரத்துக்காக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இந்த மாதிரி 2 சைடுமே
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஓரத்துலலாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் அவியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் தேங்காய் சட்னி கூட இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக